சுமார் 2,25,000 ரிங்கிட் மதிப்பிலான போலியான விநியோக ஆவணங்களை சமர்ப்பித்ததாக மேஜர் அந்தஸ்தில் உள்ள 43 வயது ராணுவ உயர் அதிகாரி டி விவேகானந்தன் மீது மலாக்கா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தெரண்டா ராணுவ முகாமில் பணியாற்றிய மேஜர் விவேகானந்தன் கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகளுக்காக பொருட்கள் வாங்கப்பட்டதாக பொய்யுரைத்து போலியான விலை பட்டியல்களை தயாரித்து தற்காப்பு அமைச்சை ஏமாற்றியதாக 5 குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. எனினும் நீதிமன்றத்தில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மேஜர் விவேகானந்தன் மறுத்து விசாரணை கோரியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மேஜர் விவேகானந்தனுக்கு 30,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதித்த நீதிபதி எலிசபெத் பயாவான் அந்த உயர் ராணுவ அதிகாரியின் கடப்பிதழை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் மாதந்தோறும் ஊழல் தடுப்பு ஆணைய அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். மேஜர் விவேகானந்தனுக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுமானால் அவருக்கு 20 ஆண்டு சிறை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.